சார் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு இஎம்ஐ போறாங்க இல்லைங்களாங்க ஓகே. சார். ஸோ இஎம்ஐ போறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு என்ன மாதிரி இஎம்ஐ அமௌண்ட்லாம் வந்துட்டு இருக்குங்க சார் இப்போ? வெறும் ரூ. 5000லேருந்து இஎம்ஐ பண்ணி குடுத்துருவோங்க. ஓகே ஸோ சார். உங்களுக்கு ஒரு வாடகை வீடு நீங்க ஒரு ரூ. 10,000 வாடகைக்கு இருக்கிறீங்கன்னா, ஓகேங்க. அந்த ரூ. 10,000 வாடகைக்கு நீங்க இங்க வந்து டியூ கட்டுனீங்கன்னா, ஓகே சார். பேங்க் லோன் டியூ கட்டுனீங்கன்னா உங்களுக்கு வீடு சொந்தமாயிருங்க. ஓகே சார். ஓகே. அதுபோக வந்து இப்ப பிரதமரோட ஆவாஸ் யோஜனா, ம். வேற எந்த ஸ்கீம் வந்தாலும் அவங்களுக்கு அடாப்ட் பண்ணி குடுத்துடுறோம். ஓகே. ஓகே. அதையும் ஜாயின் பண்ணி குடுக்குறோம். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்ட்டான டியூ கட்டிட்டாங்கன்னா, அதுல ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் அதுல நாங்க பண்ணி குடுத்துடுறோங்க அவங்களுக்கு. ஓகே சார். சூப்பர். சார் நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் நெறைய பேர் இருக்காங்கல்ல சார். ஏன்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல நம்ம வந்து இந்த ஆமா. ஃபீல்டுல இருக்கோம். 10,000 சைட் குடுத்துருக்கோம். சூப்பர் 10,000 சைட். ம். ஸோ அதோடைய சக்சஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்திருக்கு இல்லைங்களாங்க சார். ஸோ நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க சார்? நம்மளுக்கு வந்துட்டு ஃபீட்பேக்ஸ் எந்த மாரி வந்துட்டு இருக்கு? ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு சைட் வந்து பார்த்துட்டு இருக்காங்களா? எந்த மாதிரி இருக்கு? ரொம்பவும் வரவேற்பு குடுக்குறாங்க. நீங்க அந்த இனாகுரேஷன் நீங்க எல்லாருமே வரணும். அந்த ஓகே. டைம்ல நீங்க எங்களோட பழைய கஸ்டமர்ல பாருங்க. அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓகே சார். அவங்களோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு நீங்க அந்த டைம்ல நீங்க பார்த்து கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். ஓகே சார்.